மீடியா ரிலேட்டட் ஏதாவது ஒன்று சாதிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஆசை அபிலாசை. ஏன்னா மீடியா ரிலேட்டட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சந்திரனை வந்து இங்கே உங்களுக்கு ஆதிக்கம். இவங்கெல்லாம் வந்து லவ் மேரேஜில் ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க, அன்புக்காக இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் வந்துட்டு உறவுகள்லாம் ரொம்ப ஆசாசியாக கனெக்டடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சுத்தத்துக்கு எது யாரு கூட ஒட்ட விடாது, உறவுகள்கிட்டருந்து பிரித்து விட்டுரும். குடும்பத்தில் சனி இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் அரசு சார்ந்த பணிபுரியக்கூடிய நிலை. ஆன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், தலைக்கணம் இருக்கும். அது ஒன்றுமே இல்லைப்பா உங்ககிட்ட நான் சரணாதி அப்படின்ற மாதிரி. நானும் மறந்தவங்க இருந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காகப்பா என் குழந்தைய நான் பெறதுக்கு நான் பட்டாம் பாடு வேண்டாத கோயிலில் போகாத சாமி இல்லை. அவங்களுக்கு என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாத மர்ம நோய்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத காதல், பஞ்சாயத்து, பெண்களால் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கிறவங்க. கடக ராசியில வந்து தனிச்ச சனி நின்னாரு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை பலன் எந்த மாதிரி இருக்கும்? கடகத்துல வந்து சனி பகவான் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு தூர தேசத்துல போய் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. சனிச்சந்திரன் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயணம், அம்மா பயணம் ரொம்ப பாசம் இருக்கும், அவங்க தான் பற்றுதலா இருக்கிறது எல்லாமே இருக்கும். என்னுடைய ஆசை கனவே பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு போகிறது, வெளியூர்ல போய் வேலை பார்க்குறது, ஒரு மெரைன் இன்ஜினியராக இருக்கிறது, ஃப்ளைட் ஓட்டக்கூடிய ஒரு பைலட்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடான விஷயங்கள் எதையாவது பிரித்து போட்டு மேயணும் அப்படின்னா எங்களுக்கு தெரியும்பா அப்படின்ற மாதிரியான அமைப்பில் ஒரு ஆசை அபிலாசை. அதாவது நம்ம சொந்த ஊரை விட்டு அம்மாவை விட்டு வெளியில போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சனிச்சந்திரன் சேர்க்கு சனி கடகத்துல இருக்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு தூக்கிட்டு போய் வெளியே போட்டுரும். ஏதோ ஒரு காரணத்தினால குறிப்பிட்ட வயசு அந்த குழந்தை வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா தாய் தகப்பனாரை விட்டு வெளியில பிரிஞ்சிருப்பாங்க, ஹாஸ்டல்ல போய் தங்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கடகத்துல இருக்கவங்களுக்கு. இன்னைக்கு நிறைய எடுத்துக்கோங்களேன், வேலையை தேடி இப்போ ஒரு கிராமத்துல படிச்சுட்டு சென்னைக்கு வரக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அம்மா அப்பா விட்டு இருக்கக்கூடியவங்க. இவங்கெல்லாம் பாருங்களேன், இந்த மீடியா ரிலேட்டட் ஏதாவது ஒன்று சாதிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஆசை அபிலாசை. ஏன்னா மீடியா ரிலேட்டட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சந்திரனை வந்து இங்கே உங்களுக்கு ஆதிக்கம். சந்திரன் அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு மீடியா ரிலேட்டட்ல வெள்ளித்திரையா இருக்கட்டும், சின்ன திரையா இருக்கட்டும், எல்லா இதுலையுமே வந்து இன்னைக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்க யூடியூபா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சந்திரன் ரிலேட்டட். அப்ப இந்த மாதிரி ஒரு தொழில் தொடர்பாக விஷயங்களுக்காகவோ தன்னுடைய அங்கீகாரத்துக்காக, தன்னோட சந்தோஷம், எனக்கான அம்மா அப்பா இருக்காங்க, எனக்கான சந்தோஷம் இருக்கு, என்னோட வாழ்க்கையில சில விஷயங்கள் அழகா என்னால அவ்வளோத்தையும் விட்டு கொடுத்து நான் வரேன் அப்படிங்கிற நிலையை கொடுக்கறது எது அப்படிங்கிறப்போ சந்திரனோட வீட்டில் வந்து சனி இருக்கிறது அப்படிங்கிறப்போ ஒரு பயணத்தை கொடுக்குது. இவங்களுக்கான மேரேஜ் லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போகிறாங்க. கண்டிப்பாக வந்து அந்த பாசம் அன்புக்காக இயங்கணும். நான் மோஸ்ட் ஆஃப் சொல்லுவேன், இவங்கெல்லாம் வந்து லவ் மேரேஜில் ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க, அன்புக்காக இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம அம்மா அப்பா விட்டுட்டு இருக்கோம், எனக்கு யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, இருக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப அனாதையாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டராகவும் இருப்பாங்க. இவங்களுடைய மனம் வந்து ஐயோ பாவம் இல்லை, சரி இவங்களாம் இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யதார்த்தமாக கனெக்ட் ஆகிடுவாங்க. லவ் மேரேஜ் நிறைய பேருக்கு நடக்கிறத பார்க்க முடியுது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க லவ் ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க, சரி அது என்னப்பா ஒன்றா அந்த பொண்ணை விட்டுட்டு போகிறதா, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேம்பரிங் கேரிங்காக அவங்க சொல்கிற விஷயங்கள் அப்படின்னு நம்பி அவங்களுக்காக கூட பரவாயில்ல, செகண்ட் லைஃபாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு குழந்தை இருக்குது பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையெல்லாம் கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் இங்கே சந்திரனோட வீடு ஒரு பேம்பரிங் கேரிங். அம்மாவோட அன்புக்கு ஏதாவது ஈடாக இருக்க முடியுமா? முதல் குழந்தை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ரெண்டாவது குழந்தை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்படி கிடையாதுல்ல. ஸோ இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை என்ன பண்ணுன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இறக்க குணத்தினால உங்களோட வாழ்க்கையை வந்து பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கும். ஸோ என்னோட மனசுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி அமைச்சுக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கும். நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டேன் காதல் திருமணம், சில பேருக்கு ரொம்ப தாமத தடை. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆரம்ப காலம் நான் வந்து காலேஜ் படிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நான் அடிக்காத லூட்டே கிடையாது. ஸோ நான் லவ் பண்ணேன், என் பஞ்சாயத்து தான் உருவாக்குனேன், அப்புறம் கடந்து போடா சாமி எல்லாமே எதுவும் வேண்டாம், நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு கிளம்பி நான் வெளிநாடு போனேன். இப்போ வந்து பார்க்குறேன் இன்ன வரைக்கும் என்னோட லைஃப்பில் இன்னும் ஒரு அங்கீகாரத்தை நோக்கி நான் நகர்ந்துகிட்டே இருக்கேன், இன்னும் நகர்றேன், எனக்கான இன்னும் பொண்ணு அமையல அப்படின்னு சொல்கிற அமைப்பு. ஸோ நிறைய பேருக்கு வந்து தடை தாமதம், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், கலப்பு திருமணம், காதல் திருமணம் இது நிறைய நடக்கிறத வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நடத்துறத பார்க்க முடியுது. எப்பவுமே வந்து சனி பகவான் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. அந்த பரம்பரை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஆசைப்படுவார். எப்பவுமே கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கரெக்டாக நம்ம குடும்பம் பிரித்து விட்டுரும். மிலிட்ரி போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கணும், நீங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்து மிலிட்ரி ஆஃபீஸராக நினைக்க முடியுமா? சாப்பாடு கொடுத்துருவாங்க, அம்மா கேர் பண்ணிப்பாங்க, எல்லாம் கவனிப்பாங்க, பட் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலைகள் பொதுவாகவேப்பா கடகத்தில் இருக்க சந்திரனோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி பார்த்தோம் அப்படின்னா அலைச்சல் பயணம் இல்லாமல் இவங்களோட வேலை அமையவே அமையாது. வீடு பக்கத்தில் போய் மாற்றிட்டு போவாங்க, கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பார்த்து இன்னொரு இடத்துல போய் மாற்றிடுவாங்க. எப்போ பார்த்தாலுமே ஒரு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ராவல் பண்ணால் தான் எங்களோட மைண்டே காம் ஆகும். அது மாதிரியான ஒரு அலைச்சல் பயணம் இருக்கக்கூடியது. அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சுயம்புன்னு சொல்லுவாங்கள்ல, சுயம்புன்னா என்னென்னா தனித்துவமாக தானே எனக்கான விஷயங்கள் நானே தேடி
தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. என் குடும்பத்தில் நீ இதை படி நல்லா வந்துடுவ, இந்த இடத்துக்கு வேலைக்கு போ, இந்த இடத்துல அப்ளிகேஷன் போடு, நான் வரேன் கூட அப்படின்றதெல்லாம் யாருமே இல்லை. நானே எனக்கான விஷயங்களை தேடி தெரிஞ்சு இண்டிபெண்டா இருக்கும். அந்த மாதிரி போனவங்க தான் இவங்கெல்லாம். அப்போ சின்ன வயசுலேருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஐடியா தெரியும். காலையில் பார்ட் டைமாக நான் காலேஜ் போனேன். வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு வருமானம் அப்படியே பண்ண ஆரம்பிச்சது இன்னைக்கு என்னோட கெரியருக்கு வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஒர்க்குன்றது கண்டிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக பண்ணிருக்கு. அம்மா வந்து சும்மா சாதாரணமாக பெட்டிக்கடை வச்சாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு டெக்னாலஜியாக இன்னும் கொஞ்சம் எப்படிலாம் மாடலேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்து இன்னைக்கு நானுமே நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அளவுக்கு இவங்க பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அவங்களுடைய கெரியர் வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும்டா. ஒரே விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அன்புக்காக இயங்கும். சொந்த பந்தம், பெரியம்மா, சித்தி, இந்த மாதிரி உறவுகள்லாம் ரொம்ப ஆசாசியாக கனெக்டடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சுத்தத்துக்கு எது யாரு கூட ஒட்டக்கூடாது. உறவுகள்கிட்டருந்து பிரித்து விட்டுரும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட வந்து ஒருத்தவங்க நல்ல உண்மையான அன்போடு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை கட் பண்ணி விட்டுருவார். நிறைய பேருக்கு பாருங்கள் சனிதாசா சனி புத்தி காலத்தில் எல்லா உறவுகள்கிட்டருந்து பிரிஞ்சிருப்பாங்க. அந்த டைமில் தான் வெளிநாடு போவாங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் பொய்யான உறவுகள் எதுவுமே கூட ஒட்டவே ஒட்டாது. இதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடியவர் வந்து சனி பகவான். இவங்களுக்கு எந்த மாதிரியான வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கு? பொதுவாகவே வந்துப்பா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தாய் மூதாதையர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு என்ன வியாதி இருந்ததோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். பொதுவாக சுகர் கண்டென்ட் அப்படின்றது பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி மூச்சு திணறல் பிரச்சனைகள் இவங்களுக்கு அடிக்கடி இருக்கும். ஒன்று பிபி ரொம்ப ஹையாகிடும், இல்லைன்னா ரொம்ப லோவாகும். அதனால் நரம்புகள் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ரத்த ஓட்டத்தில் வந்து ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதானே இப்போ ப்ரெஷராக பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிவயிறு பிரச்சனை, உயர்ந்த உறுப்புகளில் வந்து தொந்தரவு இருக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது மூதாதையர்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா இவங்க கவனமாக இருக்கணும். பர்டிகுலராக பார்க்கும்போது இந்த போன் எலும்பு தேய்மானம் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்க எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வந்து பூர்வ புண்ணிய ஸ்தலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா பார்க்குறோம் அப்படின்னா, பழங்காலத்தில் இருக்கக்கூடிய கடல் சார்ந்த பகுதி எதுனா இப்போ ராமேஸ்வரமா இருக்கட்டும், திருச்செந்தூரா இருக்கட்டும், பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அப்ப இருந்து நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, அந்த மாதிரியான ஒரு கடல் பிரதேசத்துக்கு போயிட்டு அவங்க குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. வரும்போது தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கும் அன்னதானங்கள் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அடுத்து சிம்ம ராசியில வந்து தனிச்ச சனி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை பலனை கொடுக்கும்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம். பொதுவாகவே வந்து சூரியன் சனி காம்போ கிட்டத்தட்ட இங்கே அதிபதியாக இருக்கவரே சூரியன் தான். ஒரு தனித்துவம் அப்படிங்கிறத ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். எப்பயுமே 10ஓட 11 வாழ்க்கை நகர்றது வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் நான் எங்கே இருந்தாலும் ராஜாவாக தான் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பவன் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு தனித்துவத்தை உருவாக்குவாரா, கண்டிப்பாக உருவாக்குவார். எப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம், ஒரு கௌரவம், சுயமரியாதை. எந்த வேலைக்கு போனாலுமே சரி, சார் வந்துட்டாருன்னா ஓகேப்பா, அவங்க தான் அது தலைமை பொறுப்பு, அவங்க தான். இந்த பரிவட்டம் கட்டதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அவங்களுடைய இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான். ஒரு கோவிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை எடுத்து நடத்தணும், அந்த பணி செய்யணும் அப்படின்னா இவங்களோட குடும்பம் தான் வலுவரியா வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ நம்ம எப்படி ஒரு செய்யலனா கூட தாய்மாமா சீரெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம்னு அப்படி நம்ம அடம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுவும் நம்ம இங்கெல்லாம் தெரியல. மோஸ்ட் ஆஃப் சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கலாச்சாரமாகவே கொண்டாடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த சனி சூரியன் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கீகாரம், தொழிலாக இருக்கட்டும், சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தோடு வாழக்கூடிய நபர்கள். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிராப்தியை கொடுக்கக்கூடிய நிலை உண்டு. இவங்களுக்கு தாங்க ஒரு பிரச்சனையே இருக்கும். நானும் மறந்தவங்க இருந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காகப்பா என் குழந்தைய நான் பெறதுக்கு நான் பட்டாம் பாடுப்பாரு, வேண்டாத கோயிலில் போகாத சாமியில் அப்படிங்கிற நிலை இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கான விஷயங்களை பற்றின ஒன்று குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்கணும், இன்னொன்று குழந்தை பிறந்துட்டு அப்படின்னா அந்த குழந்தைக்காகவே என்னோட வாழ்க்கை தியாகம் பண்ணுறேன், எப்பவுமே என்னோட குழந்தை சிந்தனை எனக்கு ஓடிட்டே இருக்கும் அப்படிங்கிற நிலை இருக்கும். என் பையன் வெளிநாடு போனால் கூட எனக்கு குழந்தையா தர்றான், ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை என்னன்னு கூட கேட்கல, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டான் அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயசான காலத்தில் பணம் சம்பாரிச்சு அனுப்பிடுறான்ப்பா, எனக்கு எந்த கோயிலில் வீடு இருக்குது, சாப்பாடு குறைச்சல், ஆனால் அவன் கூட இல்லைன்ற வருத்தம் இருக்குது. இந்த மனவேதனையோட வாழக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கு. சனி பகவான் எடுத்துட்டோம்னாலே கஷ்டம் தான். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க யாரு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் வரக்கூடிய தன்மை இருக்கும். பொதுவாகவே இவங்களுக்கு சனி தசா காலம் வந்து அவ்வளோ பெருசாக சப்போர்ட் பண்ணாது. இருந்தாலும் கொஞ்சம் வயதானவங்களா இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஜெனடிக் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், நரம்பு தொடர்பான விஷயங்கள், அதே மாதிரி முதுகுத்தண்டு பிரச்சனை, ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ், கண்ணில் பிரச்சனை, இந்த சனி பகவான் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது மனைவி ஒரு ஆளுமை பண்பு நிறைஞ்சவங்களா இருக்காங்க. ஒரு இந்த இடத்துல கூடவே சுக்கிரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கண்ணுமே வந்து ஒரு மனைவி வந்து ஒரு டாமினண்ட்டாக இருக்காங்க. சிம்மத்தில் சனி இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் அரசு சார்ந்த பணிபுரியக்கூடிய நிலை அல்லது சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுத்தது. ஒரு ரூபா காசு சம்பாதிச்சாலும் சரி, சுயமாக நான் சம்பாதிக்கிறேன், யார்கிட்ட எனக்கு கை கட்டி வேலை பார்க்க பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கெத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக நம்ம இங்கே இருக்கவங்கள பார்க்க முடியுது. இந்த இடத்துல சனி வரும்போது மோஸ்ட் ஆஃப் வந்து கூடவே சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஹார்ட் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணும். ஸ்டண்ட் வச்சேன்,
தேவையில்லாமல் டென்ஷன் ஆனேன், இதெல்லாம் இருக்கவே கூடாது. கொஞ்சம் லைட்டாக தொந்தரவு இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா உடனே டாக்டர் கிட்ட என்னன்றதை கேட்டுறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கெல்லாம் தான் அந்த ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கான குடுப்பனை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மோஸ்ட் ஆஃப் உங்களோட ஜெனடிக்ல யாருக்காவது அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட்டை குழந்தை வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இவங்களோட மேரேஜ் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? மேரேஜ் பர்சனல் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்ப்பா. சரிங்களா? அவங்களும் ஒர்க்கிங்காக இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கலாம். நீயா நானான்ற அந்த போட்டி இருக்கும், ஒரு ஈகோ தன்மை இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றின கவலை, தன்னோட குழந்தை பற்றின கவலை, இது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு எங்கே இருந்தாலும் ஆளுமை பண்புன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ கவர்மெண்ட் ஓரியன்டலில் இதில் சனி பகவான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில், சூரியன் நல்ல ஸ்டேட்டஸ்லலாம் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வழியாக நிறைய ஆதாயம் கிடைக்கும். இதுவே நமக்கு பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நம்ம போய் கவர்மெண்ட்ல நிற்கிற மாதிரி இருக்கும். ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, தேவையில்லாத பஞ்சாயத்துக்கு போகிறது, எவனோ ஒருத்தன் என்னமோ பண்ணிட்டான், 4 பேர் இருக்காங்க அண்ணன் தம்பிங்க, எல்லாரோடய கையெழுத்து போட்டால் தான் இங்கே வந்து செல்லுபடி ஆகுன்ற நிலைமை இருக்குது. ஒருத்தன் நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன் இழுத்தடிக்கிறான். இப்போ கவர்மெண்ட்டுக்காக நம்ம போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கூட இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கான பரிகாரம் என்ன? முடிஞ்ச வரைக்கும் அப்பா ஸ்தானத்தில், அப்பா வயசில் இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க, ஒரு அப்பா வயசில் இருக்கவங்களுக்கு அதுங்களுக்கான விஷயங்கள் என்ன உதவிகள் வேணுமோ செய்கிறதுனால முதல்ல வந்து குலதெய்வ வழிபாடுங்கிறத கண்டிப்பாக அவங்க எடுத்தே தீரும். இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் இவங்களுக்குலாம் அப்படியே பாருங்கள். எங்கள் தாத்தா வந்து இந்த கோயிலே வழி நடத்தினாரு. எங்கள் அப்பா வேலைக்காக வெளியூர் வந்தார், நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனோம். அடுத்த தலைமுறை பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போகணுன்ற மாதிரி இருக்கும். அப்படியே விட்டு போயிடும், எங்கே இருக்குன்னே குலதெய்வம் தெரியலன்ற அளவுக்கு. ஸோ இவங்களாம் அந்த குலதெய்வ வழிபாடுன்றதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஆயுதம் ஏந்திய தெய்வ வழிபாடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து அவங்க வழிபட்டுட்டே வந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன காரியம் வேணால் இருக்கட்டும்ங்க, இல்லை நாளாக இருக்கட்டும், ஒரே ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் எல்லாருமே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்மளுடைய குலம் காக்கிறவங்க அதுதான். ஸோ சனி பகவான் இங்கே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அங்கே ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிறது தான். இவங்க இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ காலையில் ஒன்றுமே இல்லைங்க, எந்திரிச்சு போயிட்டு நீங்கள் அழகாக காக்கைக்கு சாதம் வச்சுட்டு, சிம்மத்தில் வந்து உங்களுக்கு சனி பகவான் இருக்குது, சனி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் எழுந்து போய் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஓம் ஆதித்யாய நமக சொல்லிட்டு எல்லாமே வந்து கடவுளுடைய அர்ப்பணம், நான் இங்கே ஒன்றுமே இல்லை தான்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், தலைகணம் இருக்கும். அது ஒன்றுமே இல்லைப்பா உங்ககிட்ட நான் சரணாதி அப்படின்ற மாதிரி கும்பிட்டுட்டு காக்கைக்கு எல்சாதம் வச்சுட்டு வந்தாங்கனாலே ரொம்ப 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 சிறப்பு. இதுதான் கன்னி ராசியில் வந்து தனிச்ச சனி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும்? கண்ணியில் வந்து சனி இருக்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் அது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவம் சொல்லக்கூடியது. 6ஆம் பாவம்னாலே நமக்கு என்ன பயம் வரும், கடன், நோய், எதிரி, கஷ்டம் எல்லாத்தையும் சொல்கிற இடமே 6ஆம் பாவம் தான். அந்த இடத்துல சனி பகவான் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிலைமை தான். ஸோ வந்து நமக்கான மற்ற கிரக அமைப்பு இந்த தசாபுத்தி காலங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. இல்லை அப்படின்னா பஞ்சாயத்து கொஞ்சம் எப்பயுமே வரதாங்க செய்யும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ சனி பகவான் இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த கல்வி படிப்பாங்க. தொழில் சார்ந்த கல்வினா நம்ம என்ன எடுப்போம், முந்திலாம் ஐடிலாம் படிப்பாங்களே, டிப்ளமோ பண்ணுறது, ஐடி படிக்கிறது, பெருசாக உயர்நிலை கல்வின்றதை போகிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கும். டிப்ளமோ முடித்தேன், அதுக்கப்புறம் டைம் பீரியடில் ஒர்க் பண்ணேன், திடீர்னு வந்து எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, ஏன் நான் இன்ஜினியரிங் படிக்கூடாது, அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ என்னுடைய வருமானத்தை சம்பாரிச்சு அதன் மூலமாக நான் வந்து டிகிரி பண்ணேன், எனக்கு ஒரு அங்கீகாரத்தை நான் உருவாக்கினேன் அப்படிங்கிற நிலை இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சகோதரி கூட வந்து ஒரு இணக்கமான நிலை இருக்கவே இருக்காது. ரொம்ப பிடிக்கும், அக்கா தங்க ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா இல்லைனா ஒன்றுமே இல்லை, என் தங்கச்சி இல்லைனா இல்லை, என்னோட அம்மா மாதிரி பார்த்துட்டா இவ்வளோ எப்படி மாறிட்டான்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப விரக்தி இருக்குது. ஏன்னா எனக்கே வந்து சொத்துன்னு பிரச்சனை வந்துச்சோ, பங்கு போடணும்னு நினைக்கும் எங்களுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்ததோ, அப்போ நீ என்னடான்ற மாதிரி ஆகிட்டான். என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்றைக்கி தான் என் தம்பி மாறிட்டான், அண்ணன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கரெக்டாக இந்த பேர்லாம் யாருக்கு வரும்னா இவங்களுக்கு தான் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரெண்டே வந்து கேட்குறாரு, நான் எனக்கு வந்து கெரியரை வந்து அடுத்த கட்டமாக நகர்த்துறதுக்கு பிளான் பண்ணுறேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு சைன் மட்டும் பண்ணி கொடு, நீ வாங்கி கூட நான் கட்டிடுறேன், கரெக்டாக வட்டி வேணுமா எல்லாமே கட்டிடுறேன், கரெக்டாக பண்ணிடுவேன் நான் சொல்லி வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. அதை கட்டவும் முடியாது, இவள் வாங்கி கொடுத்துட்டு கெட்டு போய் தான் இருக்கும், தேவையில்லாத ஒரு அவமான அசிங்கத்தை சந்திக்க வேண்டியது. ஸோ யாருக்காவது ஒரு சுருட்டி போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சாயத்தில் மாட்டிக்குவார். சனி புதன் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எழுத்து பணி தொடர்பான விஷயங்கள் நல்லாயிருக்கும். மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறதா இருக்கும், அவங்களுடைய விரல்கள் பயன்படுத்துறது, எழுத்து எல்லாத்துக்குமே பாத்துங்களேன் நம்மளுடைய விரல் தான் பயன்படும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், நம்ம பேசுறோம், கம்யூனிகேட் பண்றது புதன். ஸோ இவங்களுக்கு இதெல்லாமே இதெல்லாம் வாய் வச்சே எப்படிதான் சம்பாதிக்கிறாங்கன்னே தெரியலடா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, வாய் தான் முதலீடு. ஸோ பேசி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், கம்யூனிகேஷன் தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எடுத்துக்கலாம். மேடை பேச்சாளர்கள் எடுத்துக்கோங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஒரு பாடகர்களாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் என்ன முதலீடாக இருக்குங்க, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய நாலேஜ் ப்ளஸ் வந்துட்டு வாய், இது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிறப்பயே உங்களுடைய கம்யூனிகேஷனே தொழிலாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒன்றும் இல்லைங்க, கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து என்னென்னா நமக்கு சுக்கரன் வந்து ஆல்ரெடி இங்கே நீச்சம், அதனால் கெட்டு போகாமல் இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா நமக்கு பஞ்சாயத்து இருக்கு, நம்ம எதை பண்ணுறோமோ அதே நமக்கு பிரச்சனையாக மாறும். இந்த சனி பகவான் நமக்கு நல்ல கதியில் இருக்கணும். ராகுக்கு எதனுடைய தொடர்புல கொஞ்சம் தொந்தரவுகள் 6, 8, 12 பொதுவாக நம்ம மறைக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லக்னத்தில் வந்து இந்த இடத்துல லக்னமாகவே அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு நரம்புகள் சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்லுவாங்களே, எப்படி நம்ம
செடியிலேயே வந்து ஆணி வேறு சல்லி வேறுன்னு சொல்லுவோம்ல, ஆமா. இது மாதிரி நுண்ணிய நரம்புகளுக்கு பேர் தான் இந்த சல்லி வேறுன்ற மாதிரி நம்ம சொல்ற கணக்கு. அப்போ அந்த புதன் தொடர்பு குட்டி குட்டி நரம்புகளால் ஏற்படக்கூடிய இந்த எல்லாமே சேர்ந்து ம். குட்டி நரம்புகள்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஆமா. இதுவாக செயல்படுது. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரகிள், போராட்டம், பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். கண்ணுக்கு தெரியாத மாயை அப்படிங்கிற மாதிரி என்ன நோயினே நம்ம கண்டுபிடிக்க முடியல ம். அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதெல்லாம் ஒருத்தருக்கு அந்த மாதிரியான அமைப்பு. நம்ம எல்லாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. மருந்து இல்லாத ஒரு நோய், கண்டுபிடிக்கவே முடியாத நோயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான அமைப்பில் இருக்குதான். ஸோ புதன் சனி கரெக்டாக வந்து கண்ணில் வந்து சனி இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாத மர்ம நோய்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும். கல்விக்காக தன்னோட தாய் தகப்பனாரை விட்டு வெளியில பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கொடுத்துரும். இளம் வயசுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத காதல், பஞ்சாயத்து, பெண்களால பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ கவனமா இருக்கணும். மேரேஜ் லைஃப் பார்ட்னர் இவங்களுக்கு எப்படி அமைவாங்க? மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் திருமணம் பண்றாங்க. சொல்லுவாங்கல்ல மூத்த பிள்ளை இருக்கு, 2வது பிள்ளை கல்யாணம் ஆச்சு. ஆமா. இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பேருக்கு பார்க்கும்போது கண்ணில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தாமதமா பண்றது நல்லதுன்னு சொல்றோம். இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டா ஏன்டா என்னடா அவசரம், நாங்களாம் 90s கிட்ஸ்லாம் இருக்கோம், நீங்களாம் 2K கிட்லாம் என்னடா அப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இது ஈஸியாக வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துரும். சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான அமைப்புகள் உண்டு. ஸோ கரெக்டான டைம் பீரியடா இருக்கணும். நம்ம ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா எந்த பாதிப்புகளும் கிடையாது.